Hello friends, good morning everyone. வாங்க MCX மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். எஸ்டர்டே யூஎஸ் ஆயில் வந்து ஒரு பையிங் ப்ரெஷரில் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். என்னங்க இப்போ வந்து ஈரான் யூஎஸ் வார் வந்து நல்லா தானே பேச்சுவார்த்தை வந்து முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் நம்ம சப்ளை வந்து ஃபுல்லாக கொஞ்சம் ஆயில் வந்து கொஞ்சம் இறங்கிட்டு இருந்தது. இப்போ எஸ்டர்டே வந்து ஈரான் லீடர் காமினி வந்து அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதை பேஸ் பண்ணி இப்போ க்ரூட் ஆயிலோட லெவல் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் டிமாண்டுக்கு வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இன்னைக்கு ஏதாவது மறுபடியும் நியூஸ் வந்தது அப்படின்னா மறுபடியும் ஒரு சப்ளைக்கு சேஞ்ச் ஆகும். அதனால நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலை பார்த்துட்டு ஒரு பிரேக் அவுட் எல்லாம் வச்சு ஸோ அதன்படி ஃபோக்கஸ் பண்ணாலே போதும், ஒரு ப்ராப்பரான ரிசல்ட் நமக்கு வந்து கிடைச்சிரும். ஓகேங்களா? இப்போ க்ரூட் ஆயிலெல்லாம் எஸ்டர்டே வந்து ஒரு நல்ல ஒரு கேப் ஃபில்லிங் பண்ணிட்டு நமக்கு வந்து திரும்பி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா தெரியும், 9057க்கும் மண்டே வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் வந்து கொடுத்துருந்தது. ஸோ அந்த இடத்த எஸ்டர்டே வந்து ஃபில் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இன்னைக்கு யூஎஸ் ஆயிலும் ஒரு -$0.67 வந்து நெகட்டிவ் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து இதை விட ஒரு 8989 தான் இதோட செல் சைட் பிரேக் அவுட் பாயிண்ட். இதுக்கு கீழே ஒரு ஓப்பனிங் கொடுக்குறப்ப கண்டிப்பாக இந்த செல்லிங் கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கிடைச்சிரும். ஸோ இதோட டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 8749, செகண்ட் சப்போர்ட்டுங்கிறது 8568. சப்போர்ட்டுங்கிறத விட ஒரு செல் சைட் டார்கெட்டாக வந்து நாம் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஒரு பேட்டர்ன் படி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு செல் சைடு கன்ஃபர்மேஷன் இன்னைக்கு ஓப்பன் ஆகிற ஒரு இடம். ஓகே, நான் வந்து ஈவினிங்கில் ஏதாவது பேட்டர்ன் கிரியேட் ஆயிருந்தது அப்படின்னா நான் வந்து ஈவினிங் வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். பட் மார்னிங்கில் வந்து ஒரு செல் சைடு கன்ஃபர்மேஷனோட தான் நமக்கு வந்து க்ரூட் ஆயில் வந்து ஓப்பன் ஆக போகுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ் பார்க்கலாம். இப்போ நேச்சுரல் கேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 286.9, நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 268. ஸோ சப்போர்ட் வந்து ரொம்ப தூரமாக இருக்குங்க. கொஞ்சம் வந்து நாம் ஒரு சப்போர்ட் பக்கத்தில் ட்ராப் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஜோனை வந்து ட்ராப் பண்ணிக்கலாம், அதாவது 278.3. ஸோ நேச்சுரல் கேஸும் நமக்கு வந்து கொஞ்சம் செல்லிங்கில் தான் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? 278.3க்கு மேலே ஓப்பன் ஆனால் மட்டும் இந்த சப்போர்ட் வந்து யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இதுக்கும் கீழே நமக்கு வந்து ஒரு ஓப்பனிங் கிடைச்சது அப்படின்னா ஸோ நேச்சுரல் கேஸும் நமக்கு வந்து செல்லிங் கன்ஃபர்மேஷன் தான். நெக்ஸ்ட் வந்து கோல்டு பார்க்கலாம். இப்போ கோல்டெல்லாம் நமக்கு வந்து ஒரு பை சைடு ஓப்பனிங், பட் இருந்தாலுமே இப்போதைக்கு வந்து செல்லிங்கில் தான் இருக்குது. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் எஸ்டர்டே வந்து இதுக்கு முன்னாடி எடுத்துட்டு இருந்த ஒரு ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட்டை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். கொஞ்சம் நமக்கு மேலே ஏறி ஓப்பன் ஆனால் கூட இந்த 1,58,098ங்கிறது அகைன் வந்து ரெசிஸ்டன்ஸை வந்து ஒர்க் ஆகும். அது இல்லைன்னா கூட இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக கோல்டு கொஞ்சம் செல் சைடு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 to 1500 பாயிண்ட்ஸ் பக்கம் நம்ம செல் சைடு வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து கோல்டில் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ கோல்டுக்கு சப்போர்ட் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபியூச்சர்ஸில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லாங்கில் தான் இருக்குது. ஒரு 1,54,868 தான் நமக்கு வந்து சப்போர்ட் இருக்குது. லோவை பிரேக் அவுட் பண்ணாலே நமக்கு செல் சைட் கன்ஃபர்மேஷன் தான். ஒரு 1000 பாயிண்ட்ஸ் பக்கம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ சப்போர்ட் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 3000 பாயிண்ட்ஸை தாண்டி இருக்குது. ஸோ செல் சைட் கன்ஃபர்மேஷனில் மட்டும் ஒரு 1000 பாயிண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சப்போர்ட்டுங்கிறது வேணும். ஸோ சில்வர்லேயும் அதே மாதிரி தான். ஸோ சில்வர்லேயும் செல் சைட் பிரேக் அவுட்டுங்கிறது 2,69,661. ஸோ பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக நமக்கு வந்து ஒரு 2000 to 3000 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 2,64,842 வந்து இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து காப்பர். இப்போ காப்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது கேப் ஃபில்லிங் ஏரியா. ஸோ இந்த கேப் ஃபில்லிங் ஏரியா ஸோ 1,355. ஸோ இந்த இடம் வந்தால் மறுபடியும் நமக்கு வந்து ஒரு ரெக்கவரி ஆகிறதுக்கு ஒரு 5 to 10 பாயிண்ட்ஸ் பக்கம் நமக்கு வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. காப்பர் மறுபடியும் நமக்கு மேலே வரலாம் அப்படின்னா 1,369க்கு மேலே போனால் தான் உண்டு. ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா MCXோட மார்னிங் கண்டிஷன்ஸ். ஸோ நான் ஈவினிங் வீடியோலையும் MCXோட கண்டிஷன்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுவுமே வாட்ச் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி பார்க்கலாம். இப்போ இந்தியன் மார்க்கெட் எப்படி இருக்குது? இப்போ அமெரிக்கன் மார்க்கெட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்தியன் மார்க்கெட் நிஃப்டி வந்து ஜஸ்ட் ஒரு 1.5 பாயிண்ட் மட்டும்தான் நெகட்டிவ்ல இருக்குது. ஸோ பெரிய அளவில் வந்து நெகட்டிவ்ல வந்து ஓப்பனிங் வந்து நடக்கலை. ஓகேங்களா? ஸோ வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் பார்த்தீங்க அப்படின்னா 1.48 பாயிண்ட்ஸ் வந்து ப்ளஸில் இருக்குது. ஸோ இந்த மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்குள்ளார ஒரு 5 பாயிண்ட்ஸோ 6 பாயிண்ட்ஸோ நமக்கு வந்து ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா அகைன் வந்து பை எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நமக்கு வந்து
25 அதாவது 25 மே 20ஆம் தேதியிலேருந்து தொடர்ந்து நமக்கு வந்து மேலே தான் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஹையும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதாவது 14th மேவோட ஹையை பிரேக் அவுட் பண்ணிட்டு நமக்கு மேலே தான் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்ப ஓவராலாக ஒரு பையிங் சைடு போகும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இன்னைக்கு வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்குங்க. நாளைக்கு வந்து ஹாலிடே, என்எஸ்சி பிஎஸ்சி வந்து ஹாலிடே. இன்னைக்கு வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ சென்செக்ஸ் எக்ஸ்பைரி ஒரு பை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நான். ஓகே, ஏடிஆர் வேல்யூஸ் எப்படி இருக்கு அப்படின்னா விப்ரோ நல்லா இருக்கு, ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசி பேங்க், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 3 மட்டும்தான் கொஞ்சம் வந்து பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ மற்றபடி இன்ஃபோசிஸ் அண்ட் ரிலையன்ஸ் வந்து நமக்கு வந்து நெகட்டிவ்ல தான் இருக்கு. ஐடி செக்டார் மட்டும் நமக்கு வந்து இன்னைக்கு வந்து மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா இந்தியன் ஏஐ அந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 5 வருஷத்துல $23 பில்லியன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு ஒரு ஐடி செக்டார், இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு ஐடி செக்டார் மட்டும் கொஞ்சம் இன்னைக்கு வந்து பாசிட்டிவ் சேஞ்ச் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து நமக்கு வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். நமக்கு நிஃப்டி அந்த அளவுக்கு நெகட்டிவோ பாசிட்டிவோ கிடையாது. இப்போ மார்க்கெட் இருக்கிற கண்டிஷனில் தொடர்ந்து வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோவில் நான் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.